ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கு கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக சத்து மாவு இருந்தால் அதை வச்சு ஒரு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக ஒரு அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பால்வாடியில் கிடைக்கிற சத்து மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சத்து மாவுனாலும் எடுத்துக்கலாம். நான் அதை 3/4 கப்பு போல் எடுத்திருக்கேன். 1 கப்பு போல் நான் இன்றைக்கி இட்லி தோசை மாவு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் ஒரு 3/4 கப்பு நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரிட்டு நான் காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலரி எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி இல்லை விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மாவு கரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா வெல்லத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா வெல்லமும் ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் 3/4 கப்பு போல் நான் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன். தேங்காய் பூ ஆட் பண்ணி பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேங்காய் பூ பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாவு கடைசியில் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பனியார கல்லில் எண்ணெய் இல்லை நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் ஆட் பண்ணால் நல்லா வாசமாக இருக்குங்கிறதுனால நான் நெய் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டம்ளரில் இந்த மாதிரி மாவை ஊற்றி எடுத்துகிட்டு இது நல்லா ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். எல்லா குழியிலையும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எல்லா குழியிலையும் ஊற்றுறதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். ஓரளவு வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த பனியாரம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பனியாரம் வெந்ததுக்கப்புறமா நான் அதை பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.